ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது வைப் கோடிங்கால். அதை எதை வச்சு கிரியேட் பண்ண போகிறோம்னா கூகுள் ஏ ஸ்டுடியோ. வைப் கோடிங் பண்ண நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ரெப்லிட்டு, போல்ட் நியூ, நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. நம்ம இதில் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா கூகுள் ஏ ஸ்டுடியோ. ஏன் கூகுள் ஏ ஸ்டுடியோனா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நம்ம எவ்வளோ வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். லிமிட் கிடையாது. லிமிட் இருக்குது, பட் அந்த லிமிட் நம்ம ரீச் பண்ண முடியாது ஒரு நாள். அவ்வளோ லிமிட் இருக்குது. இப்போ நீங்கள் இதே வேறு பிளாட்ஃபார்ம் போனீங்கன்னா நம்ம வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு ஒரு லிமிட் முடிச்சதுக்கப்புறம் திரும்பி திரும்பி பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீனால நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்குறீங்க, இந்த அப்ளிகேஷன் நான் வந்து கூகுள் ஏசியில் தான் கிரியேட் பண்ணேன். இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணுவோம்னா இ காமர்ஸ் சைட்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு பிராண்ட் ஷூட்டு, ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் இது பார்க்கும். இப்போ வந்து அப்பேரல்னா ட்ரெஸ்னால் அவங்க மாடல் வந்து அரேஞ்ச் பண்ணி மாடல் ஃபோட்டோ போட்டுருக்கோம். இது வந்து நேனோ மாடலை வச்சு அவங்க மாடல் அப்லோட் பண்ணாங்கன்னா அப்புறம் அப்பீரியல் அப்லோட் பண்ணாங்கன்னா இப்போ ஏபி கிரியேட் பேக்கப் டிஃபால்ட்டாக நமக்கு எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸ் வேணும். இன்னும் நான் பேக்கப் அண்ட் ஜீரோ பண்ண அப்ளிகேஷன் வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறதுல இந்த அப்ளிகேஷன் காமிக்கிறாங்க. நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியும் சும்மா காமிக்கிறது. நம்ம இப்போ என்ன அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம்னா இன்வாய்ஸ் ஜென்ரேட்டர். லைக் அவங்க வந்து ட்ராக் பண்ண முடியும் என்னென்ன இன்வாய்ஸ் இருக்குது, என்னென்ன கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஏதோ ஒரு எல்எல்எம், அதான் சாட் ஜிபிடி ஆர் ஜெமினை ஆர் ஏதோ உங்களுக்கு பிடிச்ச எல்எல்எம் கிட்ட போயிட்டு உங்கள் ஐடியாவை போட்டு அதுக்கிட்ட கேட்கணும். நீங்கள் இது வந்து ஒரு ஐடியா, இந்த ப்ராடக்ட் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கணும். அது வந்து ஒரு செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் தரும். அந்த ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து கூகுள் ஏ ஸ்டுடியோவில் போட்டு ஆப் ஜென்ரேட் பண்ண போகிறோம். இப்போ நான் இங்கே ஜென்ரேட் பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு கிரியேட் அ SaaS ப்ராடக்ட். வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் திஸ் அப்ளிகேஷன், லைக் அது மாதிரி கேட்டு ஒரு ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணிக்கணும். அந்த ப்ராம்ப்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஏஐ ஸ்டுடியோ பில்டில் போடணும். இப்போ ஏன் அப்படி போகிறோன்னா, இப்போ டெக்னிக்கல் கைனா டெக்னிக்கலாக போடலாம். இப்போ நீங்கள் நான் டெக் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்டெப்ஸ் தெரியாது. நீங்கள் வெறும் ஃபீச்சர்ஸை மட்டும் போட்டால் போதும். அது பேக்ரவுண்டில் வந்து அது டெக்னிக்கல் வேலையெல்லாம் அது பார்த்துக்கோ. நீங்கள் டெக்னிக்கல் நீங்கள் சூஸ் பண்ண வேணாம்னு இருந்தீங்கன்னா. நான் ஏன் இந்த சேட் போகிறேன்னா இதுவரையும் வந்து ஜெமினை சேட் தான் இருக்கும். சரி இதிலே காம்பவுண்ட் சேட் ஆகும் தான் இதுக்குள்ளே வந்தால் எதுவும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் அப்படி உங்களுக்கு இது ப்ரிஃபரன்ஸ் இல்லை, சாட் ஜிபிடி போகணும், சாட் ஜிபிடி போய்க்கலாம். டீப்சிக் வேணால் டீப்சிக் போய்க்கலாம். மோஸ்ட்டாக எல்லாம் ஒரே மாதிரி தான் அவுட்புட் தரும். அதுக்கப்புறம் அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் தருதோ அந்த ஃபீச்சர்ஸை காப்பி பண்ணிக்கும். இப்போ அது ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் தந்துருக்கு நம்மளுக்கு. அது ஜென்ரேட் பண்ணி முடிக்கிட்டோம். இப்போ உங்கள் கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. உங்களுக்கு இது வந்து நான் சும்மா ஜென்ரலாக க்ரியேட் பண்ணி காமிக்கிறதுனால ஒரு நம்ம ஏஐ கிட்ட போகிறோம்.
இல்லை உங்களுக்கு உங்கள் ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணணும், உங்களுக்கு ஆல்ரெடி என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணும்னு தெரியும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அதை லிஸ்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸை எழுதிக்கிட்டு அப்புறம் ப்ராம்ப்ட் சேட் ஜிபிடி ஏதாவது ஒரு ஏஐ கிட்ட கொடுத்து அதை நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, லாஜிக்கலாக கரெக்டாக, அந்த மாதிரி ஃபைன் டியூன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஏஐ கிட்ட கொடுக்கலாம். இப்போ இதை காப்பி பண்ணிட்டு இங்கே பில்டுன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் கூகுள் ஏஷூரில். அந்த பில்டை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். நீங்கள் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணும் உங்கள் ஆப்பில் சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்த ப்ராம்ப்டை கொடுத்தோன்னே அதை திங்க் பண்ணோம். நம்ம இது வந்து பேசிக்காக எப்பவுமே ரியாக்டில் தான் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணோம். இப்போ உங்களுக்கு வேறு ரியாக்டில் ஆங்கிள் மோஸ்ட்டாக ரியாக்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இல்லை இந்த யூஐ லைப்ரரி யூஸ் பண்ணணும், அந்த யூஐ லைப்ரரி யூஸ் பண்ணணும்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் அதை ப்ரிஃபர் பண்ணலாம். மோஸ்ட்டாக நான் டெக் பேக்ரவுண்ட் வந்து அவங்களுக்கு வந்து அது ப்ரிஃபரன்ஸ் இருக்காது, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துடலாம். அது வந்து அதோட ப்ரிஃபரன்ஸ் அதே பார்த்துக்கும். இப்போ அது வந்து கோட் ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு, வெயிட் இதோட ஃபஸ்ட்டு ஒரு ஐட்ரேஷன் வந்து அது கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஐட்ரேட் பண்ணி போகலாம். ஃபஸ்ட்டு கொடுக்க ஐட்ரேஷன் வந்து நீங்கள் அவுட்புட் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு யூஐ ஐடியா இருக்குது, எனக்கு இந்த மாதிரி தான் வேணும்னு நினச்சிங்கன்னா அதோட ரெஃபரன்ஸ் இமேஜ் கொடுத்து நம்ம ஐட்ட கேட்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஐட்ரேஷனோட அவுட்புட் பார்ப்போம் நம்ம. இதுதான் ஃபஸ்ட் ஐட்ரேஷன் அவுட்புட்டு. இது ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. அங்கே வந்துட்டு ஒரு 4 கார்டு, அப்புறம் வந்து கேஷ் ஃப்ளோ என்ன இருக்குது, அப்புறம் இந்த இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது காமிச்சிருக்கு. ஃபஸ்ட் ஐட்ரேஷன் எப்பவுமே வந்து ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும், ஏன்னா நம்ம இன்டெப்த் ப்ராம்ப்ட் கொடுக்கல, என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணும் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபீச்சர்ஸும் நமக்கு என்னென்ன மாதிரி வேணும், எப்படி எப்படி இருக்கும் யூஐ டிசைன் எல்லாத்தையும் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி அதுகிட்ட கேட்டு டிசைன் வாங்கிக்கலாம். அதை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அதோட அவுட்புட் பார்க்கலாம். இப்போதைக்கு இதில் வந்து ஒரு 4 பேஜ் கிரியேட் பண்ணிருக்கு. ஒரு நியூ இன்வாய்ஸ் ஆட் பண்ணுறது, டேஷ்போர்டு, அப்புறம் எல்லா இன்வாய்ஸும் பார்க்குறது. இப்போ நான் வந்து ஒரு ஆல்ரெடி வீட்டில் ஆன்லைனில் எக்ஸிஸ்டிங்காக இருக்க ஒரு யூஐ டேஷ்போர்ட் யூஐ எடுத்து இதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோ, நம்மளோட டேட்டாவுக்கு இதை வந்து யூஸ் பண்ணி இதை மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறேன். சும்மா நீங்கள் ஆல்ரெடி இல்லை உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவ் ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மாக்கப் மாதிரி வரைஞ்சி கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம், அதையும் அது புரிஞ்சுக்கும். நான் சும்மா இப்போ ரெஃபரன்ஸ்க்காக ஒரு நெட்லேருந்து ஒரு எடுத்து பேஸ்ட் பண்ணி கேட்க போகிறேன். யூசஸ் அஸ் அ ரெஃபரன்ஸை நம்மளோட ப்ராஜெக்ட்க்கு அது ஏற்ற மாதிரி மாற்று அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் அதுக்கிட்ட சொல்ல போகிறேன், யூஐ நல்லா இல்லை, யூஐ இம்ப்ரூவ் பண்ணணும். ஃபேங் ப்ராடக்ட் மாதிரி கிரியேட் பண்ணால், ஃபேங்கில் ஆப்பிள், அமேசான், அந்த மாதிரி ஃபேஸ்புக், அந்த மாதிரி மெட்டா கம்பெனிலாம் இருக்குல்ல, அவங்கவுங்களாம் என்ன யூஐக்கு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுவாங்க, இந்த அலைன்மெண்ட் இருக்கணும் அப்படி சொன்னோன்னா நம்ம வந்து இது வந்து ஒரு டாப் நாச் ப்ராடக்ட் மாதிரி அது இது பண்ணிப்போம். அது இப்போ சர்ச் பண்ணோம் என்னென்னலாம் தேவைப்படும் ஒரு நல்ல ப்ராடக்ட், அந்த மாதிரி யூஐ கிரியேட் பண்ணுவோம். அதனால் அப்படி கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஆல்ரெடி ஏதாச்சும் யூஐ எக்ஸாம்பிள் ஏதாச்சும் இருந்தால் அது யூஐக்கு 2Xக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், அந்த ஸ்டாண்டர்டை கொஞ்சம் ஃபாலோ பண்ணும். எப்பவுமே நீங்கள் அது கோட் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு ஐட்ரேஷன் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஜென்ரேட் பண்ணி முடிச்சுன்னா அவுட்புட் காமிச்சுன்னா சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணலன்னா நீங்கள் திரும்பி அடுத்த சேஞ்சஸ் பண்ணும்போது ஏதாவது எரர் வந்துச்சு, இல்லைன்னா அது தப்பாக ஆலிஸ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா அது கோடு தப்பாக சில இடத்துல வந்து எரர் பண்ணுறோம். அப்போ வந்துட்டு நீங்கள் அது சேவ் பண்ணலன்னா நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா மொத்த கோடும் போயிடும். அப்போ அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு ஹைட்ரேஷன் உங்களுக்கு பிடிக்கல, நெக்ஸ்ட் திரும்பி பழைய ஹைட்ரேஷன் போகிறோன்னா பேக் போய் போய்க்கும். இப்போ நம்ம கேட்டதுக்கப்புறம் ஒரு சைடில் எக்ஸ்ட்ரா ஒரு ஞாபகம் இருக்குது, சைட் ஞாபகம் அதில் வந்து டேஷ்போர்டு இன்வாய்ஸ் வச்சுருக்கு. இந்த மாதிரி நீங்கள் இன்னும் ஐட்ரேட் பண்ணிட்டு ஒரு ஒரு ஸ்டெப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ஃபுல் ஐட்ரேஷனும் ஒரு ஃபிக்ஸாக ஐட்ரேட் பண்ணிட்டே போகலாம். இப்போ வந்து இங்கே 4 கார்டு அது பண்ணி ரீசன்ட் இன்வாய்ஸஸ்லாம் காமிக்குது,
கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரொஃபஷனல்ஸாக ஏதாவது இருக்கும். புதுசாக ஒரு இப்போ ஃபீச்சர் ஆட் பண்ணாங்க. இப்போ நம்ம வந்து நைட் என்ன கேட்க போகிறோம்னா, இந்த மாதிரி பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி எனக்கு புதுசாக ஒரு ஐடியா சொல்லு. அப்புறம் ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன் லாஜிக்கில் என்ன எரர் இருந்தால் ரெக்டிஃபை பண்ணணும். அந்த மாதிரி அதுக்கு வந்து எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா, ஒரு ஒரு எம்டி ஃபைல் கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த எம்டி ஃபைலில் இப்போ நம்ம பண்ண போகிற ஃபீச்சர்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதில் மெயின்டைன் பண்ணால் இப்போ நீ அடுத்த வாட்டி அதுக்கிட்ட போயிட்டு இந்த எம்டி ஃபைலில் சேஞ்சஸ்லாம் இருக்குது, அந்த சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட கொடுத்தோன்னா அது பண்ணிவிட்டு அந்த ஃபைல்லேருந்து மார்க் பண்ணுறோம் அடுத்த வாட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அதுக்கிட்ட கான்டெக்ட் அதுக்கு எப்படியே இருந்துட்டு இருக்கோம். நீங்கள் இல்லைன்னா உங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அடுத்த வாட்டி அது மறந்துடும். அதனால இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறது ஒரு நல்லது. சில இடத்துல இந்த வீடியோவில் வந்துட்டு வாய்ஸ்க்கும் இதுக்கும் சிலது சிங்க் இல்லாமல் இருக்குவாங்க. ஏன்னா நான் இந்த வீடியோ ஓபிஎஸ்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சு வாய்ஸ் ரொம்ப லோவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கேன். திரும்பி வீடியோ ப்ளே பண்ணிட்டு அதெல்லாம் கொடுத்துருக்கேன். பார்ப்போம் இந்த வீடியோ எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். இப்போ பாருங்க அது ஃபீச்சர் ஸ்டார்ட் எம்டி ஃபைல் கிரியேட் பண்ணிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அதுக்கிட்ட ஒரு ஒரு டியர் 1 டியர் 2 டியர் 3 கொடுத்துருக்கு. அதுக்கிட்ட எனக்கு இப்போ வந்து டியர் 1 ஃபீச்சர்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொன்னால் அது அந்த ஃபைலில் போயிட்டு அது என்னென்ன டியர் 1 ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் ஒன் பை ஒன். இப்போ எப்படி பண்ணீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச் இருக்கும், அதுக்கு புரியும். நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு வாட்டி மறந்துடும், என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தெரியாது. அதனால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓரல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால இது ஒரு குட் அப்ரோச் தான் சொல்லுவேன். இப்போ இது வந்து நம்மளோட அடுத்த ஐடெரேஷனுக்கு ஃபஸ்ட்டு வந்து டேஷ்போர்ட் இன்வாய்ஸ் காமிச்சு இப்போ வந்து கிளைண்ட் ஆட் பண்ணுற மாதிரி புதுசாக பிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு ஆல்ரெடி இருக்கிற கிளைண்ட் இருந்தாலும் அந்த கிளைண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு அந்தந்த கிளைண்ட் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எனக்கு வந்து டியர் 2 ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு கேட்குறோம். இப்போ நெக்ஸ்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதில் மார்க் பண்ணுறோம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் மொத்தமாக கேட்டிங்கன்னா அது பாதி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்புறம் மறந்துடும், அந்த மாதிரி அழைச்சி மாட்டாங்க. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறது நல்லது.
இப்போ அது ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நான் நெக்ஸ்ட்டு ப்ராம்ப்ட் போயிட்டேன். இப்போ அதுவே வந்து ஐகான்ஸ் வந்து எஸ்விஜி ஐகான்ஸ் யூஸ் பண்ணுது. அந்த ஐகான்ஸ் வந்து சிலருக்கு நல்லா இல்லை. சில பேக்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் நெட்டில் வச்சுக்கோங்க தெரியும் உங்களுக்கு. ஐகான் பேக்ஸு அந்த பேக்கில் ஒரு பேக் இது நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் டைப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அது ஜெனரேட் பண்ணி முடிச்சோன்னே அது ஒரு வேளை எரர் வரலன்னா நெக்ஸ்ட் நான் அந்த ப்ராம்ப்ட் போட்டு ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அதனால் அடிப்படையில் இப்போ 2 எரர் இருக்குது. அதுவே இப்போ எரர் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த எரரை ஃபிக்ஸ் பண்ணிக்கும். அப்படி இல்லையா கன்சோல் எரர் இருந்தால் கீழே ஆட்டோ ஃபிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. எப்பவுமே சேவ் இப்போ இந்த ஆட்டோ ஃபிக்ஸ் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணிருக்குன்னா, நாலு செக்ஷன் ஆட் பண்ணியிருக்கு. வந்து கிளைண்ட்டு, இன்வாய்ஸு, யூடியூப் செக்ஷன்ஸு நீங்கள் பார்க்க முடியுதுங்களா? இந்த ஃபஸ்ட்டு 2 டயர் இம்ப்ளிமெண்டேஷன் அது பண்ணிடுச்சு. அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டவரை மேலே காமிக்குது பாருங்க, இம்ப்ளிமெண்டட். இப்போ வந்து நான் ஐகான்ஸ் பேக்கேஜ் மாற்றேன். இப்போ மாற்றிடுச்சு. இப்போ இம்போர்ட் இருக்குது, அந்த இம்போர்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் செக் ஆல் த யூஐ கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா யூஐ ஏதாவது தப்பாக இருந்தால் அதுவே ஃபிக்ஸ் பண்ணிக்கும். என்னென்ன யூஐயில் மிஸ்டேக் இருக்குது, யூஐக்கு சட்டன் ரூட்ஸ் பாயிண்ட்ஸாக இருக்கும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ அது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கும். அது ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு அவுட்புட் காமிக்கும். நீங்கள் அதுலேருந்து ஒரு ஐட்ரேஷன் பண்ண அந்த ஒரு ஐட்ரேஷனில் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். அந்த நீங்கள் ஆனால் அது பர்டிகுலராக நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி அது கேட்கும். நீங்கள் வந்து நல்லா இல்லை இது மாற்று அப்படின்னா அது வந்து அதோட இதில் தான் பண்ணும். இல்லை நீங்கள் பர்டிகுலராக கேட்டீங்க எனக்கு இது மாற்றணும், இந்த நேம் பார் மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணலாம். இப்போதைக்கு சும்மா ஜென்ரலைஸாக பண்ணுறதுனால பண்ணுறேன். இதுலேயே நம்ம எந்த லெவலில் அச்சீவ் பண்ண முடியும்னு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பார்த்தாலும். இப்போ வந்துட்டு அவங்ககிட்ட என்ன கேட்டேன்னா, இது டேபிள்ஸ்லாம் வந்துட்டு இப்போ அப்படியே பெருசாக காமிக்குது. ப்ரெசன்டேஷன்னா கீழே வந்துட்டு இப்போ ஒரு டேபிளில் 5 10 காலம் காமிக்கும். அதுக்கு மேலே தான் நெக்ஸ்ட் பேஜ் போகும். இப்போ அது இல்லைன்னா வச்சுக்கோங்க, ஒரு கண்டென்ட் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பேஜ் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போகும். அது அப்புறம் டேபிள் வித்து காலம் ஸ்பேசிங் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கலாம். அது இப்போ அதுக்கிட்ட அதெல்லாம் மாற்றிருக்கு. இப்போ கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும். பார்த்தீங்க பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க, அவுட்புட் காமி. இப்போ ஸ்டக் ஆகிடுச்சு. அது சில நேரத்தில் வந்துட்டு நான் ரெக்கார்ட் வர பண்ணியிருந்தாலும் ஊர் வந்து எடுத்து அதனால் வந்துட்டு ரேம் கன்சியூம் பண்ணுது. அதனால் வந்து இப்போ ரைட்டாக ஸ்டக் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஒரு 1 மினிட்டில் இப்போ வந்துச்சு. இப்போ பாருங்கள், உங்களோட அந்த ஐகான்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அப்புறம் டேபிளுக்கெலாம் பேஜ் நேஷன் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். கீழே 1 2 3 சொல்லிட்டு இப்படின்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பண்ண ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இல்லைனாலும் ஆல்ரெடி உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எல்லாமே டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஒரு ஆப் ஃபஸ்ட் எடுத்து பில்ட் பண்ணுங்கள், அப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிடும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நிறைய ஆப்ஸ் நெட்டில் பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இதான் ரெஃபரன்ஸ் இமேஜ், இதையும் நீங்கள் எடுத்து பண்ணணும்னா பண்ணுவோம் அது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன கேட்குறோம் அதுக்கிட்ட, இன்வாய்ஸ் வந்து ஒரே ஒரு இன்வாய்ஸ் டெம்ப்ளேட் தான் வச்சிருக்கு. நீங்கள் வந்து 4 டெம்ப்ளேட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணிடுச்சு. இப்போ டெம்ப்ளேட் இருக்கும், கிளாசிக்கு, மாடர்னு, க்ரியேட்டிவ். இப்போ வந்து இதையும் நீங்கள் வந்து கேட்கலாம். உங்ககிட்ட ப்ரிஃபரன்ஸ் இருந்தால் எனக்கு இந்த மாதிரி இன்வாய்ஸ் வேணும், இந்த டிசைனில் வேணும்னு சொன்னீங்கன்னா அதையும் நம்ம பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம எதுவும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்காமல் அப்ளிகேஷன் பண்ணுறோம். அதையும் நீங்கள் கேட்டிங்கன்னா பண்ணலாம். இப்போ வந்துட்டு இன்வாய்ஸ் வந்து சின்னதாக இருக்குது. வெயிட் ஃபுல் சைஸில் வரல, ஒரு சைஸில் இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் மாற்று அப்படின்னு கேட்டு போனது. இப்போ நம்ம கேட்டோம்ல, இன்வாய்ஸ் வந்து இந்த சைஸில் A4 சைஸில் போடு அப்படின்னு.
அதையும் அது மாற்றிருச்சு. இது மாதிரி நீங்கள் ஒரு ஒரு பிக்சர்ஸாக எடுத்து ஒரு பிக்சர்ஸாக ஃபினிஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது முடிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், டேஷ்போர்ட்ஸில் வந்துட்டு இப்போ சேவ் பண்ண மறக்கக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதுக்கிட்ட நீங்கள் நிறைய ஃபீச்சர்ஸை டேஷ்போர்டில் ஆட் பண்ணு கேட்க போகிறேன். டேஷ்போர்டில் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. இப்போ நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இது கேட்குறது எனக்கு வந்து தெரில என்ன கேட்குறதுன்னு. ஸோ நான் வந்து ஜென்ரலாக கேட்குறேன். அது என்ன பண்ணுவோம்னா இந்த அப்ளிகேஷன் என்ன தேவைன்னு அதுவே புரிஞ்சுக்கும், என்ன வேணும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அதுக்கப்புறம் என்ன ஃபிக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு சொல்லும். அப்படி இல்லை உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், டேரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். இது மாதிரி எனக்கு வேணும் மாற்றுன்னு சொன்னால் மாற்றிடும். நம்ம வந்து டேரெக்டாக மாற்றுவோம், சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ சில அப்ரோச்சஸ்லாம் இருக்குது. நீங்கள் இப்போ வந்து கரெக்டாக பண்ணுது. ஸ்டார்டிங் வந்த புதுசில் அந்த அப்ரோச்லாம் பண்ணாமல் இருந்துச்சு. கோட் செப்பரேஷன் மாடுலாரிட்டிலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா இன்ட்ராக்டிவாக அழகாக கொடுத்துருக்கு. டேஷ்போர்ட்லாம் வந்துட்டு 4 கார்டு வச்சு ரெவன்யூ எவ்வளோ, எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, ப்ராஃபிட் லாஸு, கேஷ் ஃப்ளோ அழகான அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துருக்கு. நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோக்கு ஹைட்ரேஷன் போகிறீங்களோ அவ்வளோக்கு உங்கள் அப்ளிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகலாம். சில நீங்கள் பண்ண கற்றுப்பீங்க. உங்களுக்கு சில மிஸ்டேக்ஸ் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கே புரியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது சும்மா ஒரு பேசிக்காக ஸ்டார்டிங்கில் நம்மளால் என்ன கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு எண்ட் டு எண்ட் ஒரு சாஸ் ப்ராடக்ட் வந்து நான் எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் பிளேலிஸ்ட் போட போகிறேன். ஃப்ரம் ஸ்டார்ட் இந்த ஆப் ஸ்டுடியோலேருந்து என்ன இப்படி ஸ்டார்ட் பண்ணி ஒரு டெப்ளாய்மெண்ட் பேசுகிறப்போ என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வித் பேக் எண்ட் எல்லாமே. இப்போதைக்கு இந்த ஆப்பில் எதுவும் பேக் எண்ட்லாம் கிடையாது, ஒரே யூஐ மட்டும் தான் இருக்குது. நம்மளால என்ன அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு ஏஐ ஸ்டுடியோ ஃப்ரீயாக வச்சுன்னு தான் அந்த வீடியோவோட மெயின் இன்டென்ஷனு. நான் தமிழில் பார்த்து நிறைய பேர் வீடியோ போடல, கொஞ்சம் பேர் வீடியோ போட்டுருந்தாங்க. எல்லாரும் வந்துட்டு ரெப்லிட்டு போல்ட் நியூ அதை யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் போனால் நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரி ஃப்ரீயாக எப்படி பண்ணுறது நான் வந்து ட்ரை பண்ணேன். அதெல்லாம் நான் இது கற்றுக்கிட்டேன். இப்போ நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பில்ட் பண்ணணும் உங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஏஐ ஸ்டுடியோவில் போய் ட்ரை பண்ணலாம். நான் நிறைய ஆப்ஸ் பில்ட் பண்ணி ட்ரை பண்ணேன். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய என்னடா இது நீங்கள் நினச்ச மாதிரி பண்ணாது. எனக்கு வந்து சில அப்ரோச்சஸ் இருக்குது. அந்த அப்ரோச்சஸ்லாம் நான் ஒன்று ஒன்றா ஒரு ஒரு வீடியோ போடுறேன். ஆனால் இதில் நான் எதுவும் பெருசாக அந்த அப்ரோச்சஸ்லாம் ஃபாலோ பண்ணல. பேசிக்காக பண்ண அப்ளிகேஷன் தான். நீங்கள் இதுலேயே பார்க்கலாம் உங்களால் என்ன அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சு, என்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது தான் மெயின் மோட்டோ. அப்புறம் வந்து அந்த இன்வாய்ஸ் ட்ராக் பண்ணுறது, கிளைண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகுது. சும்மா ஒரு சிஆர்எம் டூல் மாதிரி அவங்களுக்கு. இப்போ ஏதோ ஒரு ஃப்ரீலான்சஸ் அவங்க இருக்காங்க யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போதைக்கு இது வந்து நான் ஒரு 1 ஹவரில் பண்ணேன். இப்போ இதே நீங்கள் வந்து ஒரு 4 5 ஹவர்ஸ் உட்காந்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபுல் எண்ட் அப்ளிகேஷனாக பண்ணலாம். ஒரு 1 வீக் உட்காந்திங்கன்னா நீங்கள் டு த பெஸ்ட் எடுத்து போகலாம் அந்த அப்ளிகேஷனை. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.